ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈவி.கே. இளங்கோவன் மறைவை தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி, சுயேட்சைகள் உள்ளிட்ட 46 பேர் போட்டியிட்டனர். கடந்த 5ஆம் தேதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மொத்தம் 67.97% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. வாக்குப்பதிவை தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு அறைக்கு கொண்டுவரப்பட்டன. பாதுகாப்பு அறைக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் நிலையில் சிசிடிவி கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சனிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் முன்னேற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையம் தயார் செய்யப்பட்டு மொத்தம் 14 மேஜைகளில் 17 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 17 சுற்றுகளாக நடைபெறும் என்று தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சுன்கரா தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றார். 47 கேண்டிடேட் நோட்டா உட்பட இருக்கிறாங்க. ஸோ அந்த சியூலேயே அந்த 47 கேண்டிடேட்டோட ரிசல்ட் காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 3 நாள் செகண்ட் அந்த ரிசல்ட் காமிக்கும்போது அதுவே ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்குன்றது குறிப்பாக சொல்ல முடியாது. பட் ஒட்டுமொத்தமாக ஒரு ரவுண்டுக்கு முதல் ரவுண்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் 20-25 நிமிஷம் ஒரு ரவுண்டுக்கு பொதுவாக ஆகும். வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாக ராஜகோபால் சுன்கரா தெரிவித்தார். டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 60.42% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான முன் ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பகலுக்குள் எந்த கட்சி ஆட்சி என தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக உள்ள நிலையில் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்குமா அல்லது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி 3வது முறையாக ஆம் ஆத்மி ஆட்சியை தக்க வைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவடைந்த தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த காட்சிகளே இவை. 2 நாள் பயணமாக திருநெல்வேலி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன் ஒரு பகுதியாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நாங்குநேரி வட்டம் மருங்கால்குறிச்சி மற்றும் திருமலை நம்பிபுரம் கிராமங்களில் 2291 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய சிப்காட் வளாகம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். பூரண அருங்காட்சியக பணிகளும் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. வர ஏப்ரல் மாசத்துக்குள்ள பணிகள் முடிவு வர இருக்கு. நெல்லையப்பர் கோயிலில் வரும் நவம்பர் மாதத்திற்குள் வெள்ளித்தேர் ஓடும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார். திமுக ஆட்சியை வீழ்த்த துரோகிகளின் துணை கொண்டு சதி செய்தாலும் அதனை முறியடிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடந்த அரசு விழாவில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசிடம் கேட்ட நிதியில் 1% கூட தரப்படவில்லை என குற்றஞ்சாட்டினார். நம்முடைய நைனா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனால் அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். நாம கேட்டதுல ஒரு விழுக்காட்ட கூட கொடுக்கல. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அக்கறை இல்லாதவர்கள் திமுக மீது அவதூறுகளை பரப்புவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க என்ன சதி திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி, அது துரோகிகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, அதை நாம நிச்சயம் முறியடிப்போம். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து கோரிக்கை வைத்தால் அதனை நிறைவேற்றுவோம் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 75,151 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் 20 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 6 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டார். மணப்பாறைப்பட்டி சாலையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு அறங்காவலரும் தாளாளருமான சுதாவின் கணவர் வசந்தகுமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் வசந்தகுமாரை கடுமையாக தாக்கினர். அங்கிருந்த காரின் கண்ணாடியை உடைத்து கவிழ்த்த மாணவியின் உறவினர்கள் திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த காவலர்கள் தாக்குதலுக்கு ஆளான வசந்தகுமாரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமார், பள்ளியின் தாளாளர் சுதா, நிர்வாகிகளான மராட்சி, செழியன், பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி, பிற மாணவிகள், பெற்றோர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் மாவட்ட கல்வி அலுவலர் பேபி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தனித்தனியாக சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இதனிடையே சம்பவம் நடைபெற்ற பள்ளிக்கு நேரில் சென்று அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் ராகுல் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தினர். திருச்சி மணப்பாறையில் புகாருக்குள்ளான தனியார் பள்ளியைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவி பாலியல் புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு தனியார் பள்ளியின் தாளாளரின் கணவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன், பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையை அரசு உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, புறக்கணிப்பு ரீதியான வன்முறை, டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பம் 5 வன்முறை. இந்த வன்முறை எல்லாம் அதிகரிச்சிருக்கு, பள்ளிகளே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவா இருக்கலாம், பிற மாநிலங்களில் குழந்தை பாதுகாப்பு கொள்கை, சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு எதுக்குன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள கடைநிலையிலிருந்து மேல வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி படித்து வரும் பள்ளியில் மற்றொரு சிறுமியும் தாளாளரின் கணவர் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பள்ளி சிறுமிகளிடம் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் ராகுல் விசாரணை நடத்தினார். அப்போது குற்றச்சாட்டுக்கு உள்ளான தாளாளரின் கணவர் வசந்தகுமார் தனக்கும் பாலியல் தொல்லை அளித்ததாக மற்றொரு சிறுமியும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தும் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கீழே தள்ளிவிடப்பட்ட வழக்கில் கைதானவரின் கால் உடைந்ததை அடுத்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி கோவையிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் மகளிர் மட்டும் செல்லும் பெட்டியில் பயணித்தார். அப்போது ரயில் பெட்டியில் ஏறிய நபர் கேவிக்குப்பம் அருகே ரயில் வந்தபோது கர்ப்பிணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். அந்நேரம் கர்ப்பிணி கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்தவர் பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்று ரயிலில் இருந்து கீழே தள்ளியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ரயிலில் இருந்த பெண்களும் காயங்களுடன் பெண்ணை பார்த்த பொதுமக்களும் கேவிக்குப்பம் காவல் நிலையத்தினருக்கு தகவல் அளித்தனர். இதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கர்ப்பிணியை அனுப்பி வைத்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணியிடம் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் ஒருவரின் அடையாளத்தை அந்த பெண் காட்டியுள்ளார். அந்த நபர் கேவிக்குப்பத்தை அடுத்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரிய வந்தது. காட்பாடி அருகே ரயிலில் இருந்து இளம் பெண்ணை 2022ஆம் ஆண்டில் தள்ளிவிட்ட வழக்கில் 11 மாதங்கள் சிறை தண்டனையை ஹேமராஜ் அனுபவித்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் சென்னையைச் சேர்ந்த தீபா என்ற பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் பிணையில் வெளியே வந்துள்ளதும் தெரிய வந்தது. ஹேமராஜை கைது செய்த போது ரயிலில் இருந்து குதித்தவர் தப்பிக்க முயன்றதாகவும் இதனால் அவர் காலில் அடிபட்டு மருத்துவமனையில் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது. மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் 3வது நாளாக நடந்தது. அப்போது மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு கூறியது. இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி, மத்திய அரசு விதிமுறைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த துணைவேந்தர் நியமன மசோதாவிற்கு ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளிப்பார் என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் பேசிய நீதிபதிகள், 2 ஆண்டுகளாக ஆளுநரிடம் உள்ள மசோதா குறித்து மாநில அரசிடம் தகவல் பரிமாற்றம் ஏதேனும் இருந்ததா என வினவினார். அதற்கு இல்லை என்று பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், 7 மசோதாக்கள் மீதான ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறினார். அப்போது நிறுத்தி வைத்ததற்கான காரணத்தை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் தெரிவித்தாரா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் காரணத்தை கூற தேவையில்லை என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், நாட்டின் குடியரசுத் தலைவரே காரணத்தை கேட்டு தெரிந்து கொள்வாரா என்று பதில் கேள்வி எழுப்பினர். அரசியலமைப்பை புறந்தள்ளிவிட்டுத்தான் ஆளுநர் செயல்படுவார் என்பதை தங்கள் வாதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு தலைமை வழக்கறிஞர் மறுப்பு தெரிவித்த நிலையில் வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் எனப்படும் தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்தி வரும் நிலையில் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெறும் என்றும் பேப்பர் பென் முறையிலேயே நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ள நிலையில் மார்ச் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறும் நிலையில் கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட விருப்ப வினாக்கள் இந்த ஆண்டு முதல் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.